பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போது இந்த எலெக்ஷன், கேன்வாசிங், லீடர்ஷிப் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு ஸ்டேட், சென்ட்ரல் எலெக்ஷனை பத்தி ஒரு அவேர்னஸ் வரும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியா சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்ல ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்றதுக்குமான பக்குவம் உங்களுக்கு வரும். இன்னொருத்தர் சார், கண்ட இடத்துல போஸ்ட் விட்டுவானுங்க, எல்லா செவத்துல எழுதுவானுங்க, அப்புறம் ஏன் செவரு உன் செவரு அடிச்சுப்பானுங்க. ஏன் இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க பண்றது இல்லையா? உட்காருங்க சார். இதெல்லாம் பொது தேர்தல்லாம் நடக்கும்போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டுல எலெக்ஷனே வேணான்னு முடிவு எடுத்துட முடியுமா? நம்ம ஊர்ல இன்னும் போஸ்டர், பேனர் கலாச்சாரம் இருக்குதான் செய்யுது. பசங்களுக்கு எங்க ஓட்டணும், ஓட்டக்கூடாது, பேனர் எங்க வைக்கணும், வைக்க கூடாதுன்னு தெரியணும்னா இங்க எலெக்ஷன் நடக்கணும். அப்பதான் வெளியில போய் கரெக்டா இருப்பான். இந்த குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது விட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார், அப்பெல்லாம் எதுவும் நடக்காது சார். மீறி நடந்தா காலேஜ் விட்டு போயிருவீங்களா? ரிசைன் பண்ணிடுவீங்களோ? என்ன நடந்தா பாப்போம். அப்ப நீங்களே பிரிசைடிங் ஆபீசரா இருந்து இந்த எலெக்ஷன் நடத்தி காட்டுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த காலேஜை விட்டு போயிடும் எழுதி கொடுத்துருக்கேன்.